ஹாய் வில்லேஜின்றுவின் அன்பான அழகான வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே குழந்தைங்க எப்படி சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க, இதை சரியான விளக்கத்தோடு எங்களுக்கு சொல்லி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட குழந்தைக்கு நான் எப்படி இதை செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும். என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தை சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு நாங்கள் கிராமத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ரொம்ப காலமாகவே ரொம்ப வருஷமாகவே இருந்துட்டு வர வழக்கம் தான் இது. நான் ஒன்றும் புதுசாக எதுவுமே கண்டுபிடிக்கல. இது பார்த்தீங்க அப்படின்னா புளிய இலை எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இந்த புளி இதுலேருந்து தான் நமக்கு வரும். இந்த இலை நமக்கு ரொம்பவே நிறையா சத்துக்கள் இதில் அதிகமாகவே இருக்குது. விட்டமின் சி இதில் அதிகமாகவே இருக்குது. நம்ம குளிப்பாட்டும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இலைகளை நம்ம தண்ணீரோட நம்ம வேக வச்சு குளிப்பாட்டுறதுனால அதை குழந்தைங்களுக்கு நம்ம குளிப்பாட்டுறதுனால அந்த கால் கை நல்லா ஒரு விரைப்புத்தன்மையடையும் நல்லா தளர்வு அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இலைகளை இந்த கால் கை வீக்கம் உள்ளவங்களுக்கு வதக்கி கட்டுவாங்களாம். அது சரியாயிடுமா. இந்த புளிய இலையோட ப்ளஸ் கொய்யா இலையுமே சேர்த்துப்பாங்க. பட் கொய்யா இலை இல்லை அப்படின்னா நம்ம புளிய இலை மட்டுமே சேர்த்துக்கலாம். இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபுல்லாக விறகு அடுப்பில் கொஞ்சம் தான் தண்ணி எடுத்துகிட்டு இந்த இலைகள் ஃபுல்லாகவே அதில் போட்டு நான் வேக வைப்பேன். அந்த இலை நல்லா நமக்கு நல்லா வேகிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு சாயமாக நமக்கு அந்த தண்ணி கீழே இறங்கும். அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக நெருப்பு நம்ம அதிக அளவு நம்ம கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு கலருக்கு வர்ற வரைக்கும் நம்ம சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நமக்கே தெரியும், அந்த இலைகளெல்லாம் நல்லா சூடு ஆகிட்டு ஒரு சாய கலரில் நமக்கு வந்துடும். அது வரைக்கும் நம்ம நல்லாவே ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டஃப்பில் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம டஃப்பில் மாற்றும் போது ஒரு குட்டி குழந்தைகளுக்கு கூட நம்ம இதை ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நம்ம குளிப்பாட்டலாம். பட் சின்ன பிள்ளைங்களுக்கு குளிப்பாட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தண்ணியாக குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணியை மட்டும் வச்சுட்டு ஃபுல்லாக ஆற வச்சுட்டு கூட குளிப்பாட்டலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அப்படிங்கும் போது நம்ம தண்ணி கலந்து விட்டு நம்ம குளிப்பாட்டலாம். ஒரு தண்ணியாக குளிப்பாட்டணும் அப்படின்னா சளி பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு தான் நமக்கு இந்த தண்ணி அந்த கலர் இருக்கும். இன்னுமே நம்ம அந்த இலைகளை வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப டார்க்காக நமக்கு வந்துடும். பட் குளிப்பாட்டும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்க அந்த கொலுசு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கொலுசை நம்ம கலட்டி வச்சுட்டு தான் நம்ம குளிப்பாட்டணும். ஏன்னா இதோட சாயம் அந்த கொலுசுல பட்டுருச்சு அப்படின்னா அது ஒரு கருக்குற அளவுக்கு நமக்கு வந்துடும். இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக குளிப்பாட்டும் போது அந்த தண்ணிக்குள்ளே அவங்கள நம்ம இறக்கி வச்சுட்டு ஃபுல்லாக மேல் பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் நம்ம அவங்களுடைய கால்களை நம்ம உருவி உருவி நம்ம விட்டு குளிப்பாட்டணும். அப்படின்னா அந்த கால்கள் விரைப்படையும். அதாவது அந்த கால் முறைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி படப்பட அந்த முறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கிரமாகவே அவங்க நடந்துருவாங்களாம். ரெகுலராகவே நம்ம குளிப்பாட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாரத்தில் 2 தரம் கூட நம்ம அவங்கள குளிப்பாட்டிக்கிட்டே இருக்கலாம். நமக்கு சீக்கிரமாகவே நடக்கிறதுக்காக உள்ள ஒரு முயற்சி தான் இது. குழந்தைங்க 8 மாதம் ஆயிட்ட உடனே நம்ம இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம். அவங்க சீக்கிரமாகவே நடந்துருவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆண் குழந்தை கொஞ்சம் லேட்டாக நடப்பாங்க, பெண் குழந்தை கொஞ்சம் சீக்கிரமாக நடப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியே கிடையாது. எனக்கு என்னோட பொண்ணு நடக்கிறதுக்கு 1 இயர் ஆகிட்டு ஒரு 2 மாதம் ஆச்சு. என் பையன் பார்த்தீங்க அப்படின்னா 9 மாதம் ஆன உடனே சீக்கிரமாக நடந்துட்டான். ப்ளஸ் அதோடு அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம தாய்ப்பால் நமக்கு ரொம்பவே முக்கியம். தாய்ப்பால் நமக்கு கொடுத்துட்டு இருக்கணும். ப்ளஸ் ஹெல்த்தியான உணவு அவங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம ப்ளஸ் ஆப்ஷனலாக நம்ம இந்த இலையை நம்ம வேக வச்சு நம்ம குளிப்பாட்டணும் அப்படின்னா சீக்கிரமாகவே நடந்துடுவாங்க. நான் இது புதுசாக எதுக்கும் நான் சொல்கிறது கிடையாது. எங்களுடைய வழக்கத்தை தான் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிக்கல அப்படின்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.